Assalamualaikum all, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். எங்கடா எல்லாம் டிப்டாப்பாக கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கிவ் அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ நாங்கள் தனித்தனியாக வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ண வேணாம், 2 பேரும் சேர்ந்து இருந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் வந்து ரெடி ஆகிட்டு இன்னைக்கு வந்து முர்ஷிதா அவங்க வீட்டுக்கு வந்து போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஸோ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்குது. இது வரைக்கும் துபாய் வந்ததுலேருந்தே வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு வந்து நான் போனதே இல்லை. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஒன்று என் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம், இல்லைனா என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு போகிறது துபாய் வந்ததுலேருந்து. அதுவும் இவங்க பார்த்தீங்கன்னா என் அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ எப்போதுமே போகணுன்ட்டு நினச்சிட்டே இருப்பேன். பட் இன்றைக்கி தான் வந்து போகிறதுக்கு நேரம் அமைஞ்சிருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட ரூம் நம்பர் தான் வந்து தேடி போயிட்டுருக்கேன். நல்லா நிறையா வீடு இருக்குது ஒரே ஃப்ளோர்லேயே. ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு. பெல் அடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய். வீடியோவில் பார்க்குறத விட க்யூட்டாக இருக்காங்களே. இங்கே ரூமே ரிமூவ் பண்ணிக்கலாமா? ஸோ 2 பேருமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து மீட் பண்ணுறோம். இது வரைக்கும் ஃபேஸ் கூட வந்து பார்த்தது கிடையாது. அவங்களும் என் ஃபேஸை பார்த்தது கிடையாது, நானும் அவங்களோட ஃபேஸை பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பாப்பாவும் மாஷால்லா அவங்க வீடியோவில் பார்க்குறத விட செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க கூட விளாண்டுட்டே இருந்தேன். ஐலின் குசல் வேறு அழைச்சிட்டு போயிருந்தேன். ஸோ அவங்களுக்கு போர் அடிக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு டக்குன்னு மிங்கிள் ஆக மாட்டாங்க. பட் அங்கே பேபி இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிடுச்சு. அவங்க முர்ஷிதா பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து நோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க டாப் 10 ஃபைனலிஸ்ட் வந்து சூஸ் பண்ணுறதுக்காக. கிவ் அவே வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு வந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கதை பேசிகிட்டு இருந்தோம். ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக பேசுறதுக்கு நிறையா இருக்கும். பட் ஃபோனில் வந்து நிறையா பேசியிருக்கோம். பட் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்து பேசுகிறது. அப்புறம் நேம்லாம் நோட் பண்ணி வச்ச பிறகு வந்து பேப்பர்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தோம், சீட்டு குலுக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பின் வீலில் போட்டு வின்னர் சூஸ் பண்ணலான்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த மாதிரி சீட்டு குலுக்கி போட்டு எடுத்தால் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் வந்து என்னோட சைட்லேருந்து ஒரு 10 பேர் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே சேம் பர்சன்ஸ் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் தான் வந்து அவங்களுக்கு நிறையா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் எனக்கு நிறையா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்து ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு யாரையுமே வந்து விடுறதுக்கு மனசில்லை, எஃபோர்ட் போட்டவங்க பேராச்சும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 20 மெம்பர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். ஒரு சீட்லேயும் வந்து நேம் எழுதி ஃபோல்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதில் வந்து 20 சீட் இருக்கா? ஓகே. இப்போ ஓகே, இப்போ பேர் இதில் எழுதுனதே படிச்சுங்க. யார் யார் பேர்? யாஸ் கேலரி சார்பாக பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். யார் யாருன்னு பார்த்துடலாம். முத நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி யாரெல்லாம் வந்து எல்லா வீடியோஸ்லையும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 5-6 வீடியோஸை ரெஃபர் பண்ணி எல்லாரோட நேமையும் எழுதி அவங்களுக்கு ஓட்டிங் போட்டு அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணேன். பண்ணிட்டீங்களா? அப்படி ஓகே. நம்ம ஹைஃபை கொடுத்துக்கலாமா? இல்லைனா ஏதாவது அந்த மாதிரி ஹேண்ட் ஷேக் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு 2 பேருக்கும் இந்த மாதிரி ஆல் தி பெஸ்ட் இல்லை 2 பேருமே போடுவோம். ஓகே. இதுதான் இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன் நான். சமைக்கல பிஸ்மில்லா அல்லாஹ் கரீம், பிஸ்மில்லா அல்லாஹ் கரீம், பிஸ்மில்லா அல்லாஹ் கரீம். சரி, உங்கள் பொண்ணான கையால் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வின்னர். ஃபஸ்ட்டு வின்னர் இல்லை, ஃபஸ்ட்டு எப்பயுமே செகண்ட் வின்னர் சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் வின்னர் போவாங்க. ஃபைன். ஓகே, செகண்ட் வின்னர் இப்போ நம்ம நாங்கள் சூஸ் நல்லா கொடுக்கலான்னு நினச்சிக்க போகிறாங்க. நல்லா தான் கொடுக்கணும். உங்களுக்கு திருப்தியானா இன்னொரு எனக்கு பதட்டமாக அப்படி செஞ்சு நான் இன்னொருக்கப்புறம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் வின்னர் சூஸ் பண்ண போகிறோம். யாருன்னு பார்க்கலாமா? நீங்களே எடுங்க. சரி, ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யார் வந்தாலும் எங்களை கோச்சிக்காதீங்க. நாங்கள் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டானவங்கள தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். யார் நிறைய என்கேஜ் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யாரையுமே எங்களால் வந்து இவங்கள சூஸ் பண்ணலாம் அவங்கள சூஸ் பண்ணலான்னு பார்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ரேண்டமாக போட்டு அதில் யார் வராங்களோ அவங்க தான். ஸோ இன்ஷால்லா பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒன்று சூஸ் பண்ண போகிறேன். இவங்க தான் வந்து செகண்ட் வின்னர். யாருன்னு ஓப்பன் பண்ணி பாருங்க. நான் எடுத்துக்கிட்டே நீங்கள் பாருங்கள். அபிநயார். ஓகே, அபிநயார் செகண்ட் வின்னர். அவ்வளோதான்.
அபிநயா தான் வந்து நாங்கள் செகண்ட் வின்னராக சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து எங்களை வந்து இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். அப்புறம் செகண்ட் வின்னருக்கு saree வித் ஆரி ப்ளவுஸ் தான் வந்து நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதான் வந்து கிவ் அவே ப்ரைஸ். ஸோ உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக வந்து சேரும். இருங்க நான் ஒன்றும் கொஞ்சம் ஓகே எடுங்க. ஐலினா யாரு? ஐலினா திருப்பி கொடுப்பாங்க. உங்க பேர் இருக்காங்க தைத்ரி. எனக்கு மம்மி 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 நீ ஸோ தன்வீர் இர்ஃபான் ஃபர்ஸ்ட் வின்னர். ஆமாம், இவங்க நிறையாவே வந்து என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வின் பண்ணதுல எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி தான். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வின்னர் தன்வீர் இர்ஃபான், அவங்களுக்கு அபாயா. அண்ட் செகண்ட் வின்னர் அபிநயா, saree வித் ஆரி ப்ளவுஸ். ஸோ 2 பேரும் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் மற்றவங்க எல்லாருமே ஹோப்பை விட்டுறாதீங்க, நீங்கள் ஆல்ரெடி வின்னர்ஸ். ஸோ அடுத்தடுத்த கிவ் அவே நாங்கள் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவோம். இன்ஷால்லா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கும் கண்டிப்பாக லக் இருக்கும். ஸோ எஸ், கண்டிப்பாக வந்து மனசை விட்டுறாதீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கேம்ஸ். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு கிவ் அவேல நம்ம மீட் பண்ணலாம். பாய் பாய் ஃப்ரம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யாஸ் கேலரி சிஸ்டர் அண்ட் முர்ஷிதிஸ் vlog. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். பண்ணி கொடுக்கவா? எனக்கு ஷேர் பண்ணுவியா? அப்போ நான் ஓப்பன் பண்ணி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவியா? ஓகே ஓகே. வாவ், ஒரு வழியாக அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி சீட்டுக்குலுக்கி போட்டு 2 வினரையும் வந்து சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அந்த வீடியோலாம் எடிட் பண்ணி இந்தியா டைம் 7 மணிக்கு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு வந்து சொல்லியிருக்கோம். அங்கே ஸ்விங்கும் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஐலினுக்கும் குசேலுக்கும் நல்லா டைம் பாஸ் ஆச்சு. அவங்க ஆடுறதை பார்த்துட்டு ருசைனாவும் ரொம்ப ஹாப்பியாகி சிரிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் முர்ஷிதா பார்த்தீங்கன்னா எங்களுக்காக வந்து மேகி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. கூடவே வந்து ஆஃப் பாயிலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் புதுசாக பார்த்த மாதிரியே பேசிட்டு இல்லை, என்னமோ ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டாக பழகின மாதிரி அவ்வளோ நல்லா வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆச்சு. இப்போ கிவ் அவே வின்னர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அவங்களுக்கான கிஃப்ட் வந்து வாங்கணும். அதுவும் சேர்ந்தே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். மேகியும் ரெடியாகி வந்துருச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. என் ஃபேமிலியோட சேர்ந்து பீச்சுக்கு போகிற பிளான் தான். ஹம்ரியா பீச்சுக்கு தான் வந்து வந்திருந்தோம். இந்த பீச்சுக்கு லாஸ்ட் இயர் வந்து வந்திருக்கோம். ஃபேமிலியாக வந்து செம்மையாக வந்து ஃபன் பண்ணோம் குளிச்சு. இப்போ அகைன் அதே பீச்சுக்கு தான் வந்து வந்திருக்கோம். இந்த பீச் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கெலாம் ஒரு பர்ஃபெக்டான பீச்சு. ஷவர் ரூம், சேஞ்சிங் ரூம்லாம் இருக்கும். ஸோ நமக்கு கவலை இல்லை. பட் கியூ தான் வந்து பெருசாக நிற்கும். அதான் ஒரு பெரிய தொல்லை. இன்னைக்கு ஏன்னா குளிக்கணுன்ற ஐடியாலே தான் வந்து ட்ரெஸ்லாம் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பீச்சில் வந்து ஃபன் பண்ணியாச்சு. ஆசை தீர வந்து குளிச்சாச்சு. இங்கே துபாயில் சில பீச்லலாம் பார்த்தீங்கன்னா வேவ்ஸே அந்த அளவுக்கு வராது. பட் இந்த பீச்சில் வந்து நல்லா வேவ்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் ஓரளவுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கெல்லாம் இருட்டின பிறகும் நம்ம வந்து குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாம் வந்து போக சொல்லிடுவாங்க. பட் நம்மளோட சேஃப்டிக்காக தான். பட் இங்கே அந்த மாதிரிலாம் வந்து சொல்லலை. ஸோ நாங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சரி ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு, அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. மண்ணெலாம் வந்து காரில் படக்கூடாது, காரில் மண்ணே வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு கிட்ஸாக தூக்கிட்டு போய் கொண்டு விட்டுட்டு இருந்தாங்க. 4 பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னைக்கு ஆட்டம், நல்லா ஆசை தீர வந்து குளிச்சுட்டாங்க. மணியும் 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி போகிற வழியிலே ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போயிடுவோம். வீட்டிலலாம் எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல. அதனால போகிற வழியிலே ஏதாவது சாப்பிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அங்கே அஜ்மான்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இறங்கியிருந்தோம். அல் மர்சான்னு சொல்லிட்டு மலையாளி ரெஸ்டாரண்ட் தான். இங்கே நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தோம். பட் நடந்தது என்னமோ வேற. உள்ளே எங்களுக்கு பிளேஸ் கிடைக்கல. ஸோ வெளியிலே பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. வெளில தான் வந்து உட்காந்துருந்தோம். இப்போதைக்கு ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா பெருசாக சூடு தெரிஞ்சிக்கல, வெளியிலலாம் போக முடியுது. அதனால தான் இப்போ கூட சாப்பிட்றதுக்கு வெளியில் உட்காந்துருக்கோம். பீச்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூடே இல்லை, தண்ணி இல்லாமல் ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. ஸோ நிம்மதியாக குளிக்க முடிஞ்சிச்சு. பட் வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ அப்பயும் போய் குளிக்க முடியாது. இதுதான் வந்து கரெக்டான டைமுன்னு நினைக்கிறேன். மே மந்த்து தான் பீச்சில் போயிட்டு குளிக்கிறதுக்கு. கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷார்மா வாங்கியாச்சு. எங்களுக்கு வந்து ஒரு சார்கோல் செட் தான் வந்து வாங்கியிருந்தோம். அது கூட வந்து குபூஸ், அப்புறம் ஹமூஸ், கார்லிக் பேஸ்ட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சூப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். அப்புறம் ஒரு ஷெஷ்வான் நூடுல்ஸும் வந்து வாங்கியிருந்தோம். எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கே இல்லை. எதுலையுமே வந்து ஒரு காரம், சுத்தமாக
சுத்தமாக காரம் இல்லை. அதனால வந்து ஒரு சாப்பிட்ட திருப்தியே இல்லை யாருக்குமே. பட் எனக்கு ஸ்பைசி இல்லாமல் நல்லா சாப்பிட முடிஞ்சிச்சு, கிட்ஸுக்கும் நல்லா சாப்பிட முடிஞ்சிச்சு. பட் மலையாளி ரெஸ்டாரண்ட்னாலே கொஞ்சமாச்சும் ஸ்பைசி இருக்கும். பட் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அரபி ரெஸ்டாரண்ட் ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். மம்மி டாடி பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு தான் வந்து அழைச்சிட்டு போகிறேன். ஸோ கிட்ஸுக்கெல்லாமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, நானி வர போகிறாங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சாய் குடிச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு கேஃப்டேரியாவில் நிறுத்திருந்தோம். ஸோ ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த vlog முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.